தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் இன்று பொங்கல் விழா. பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை இன்றும் பெற்றுக் கொள்ளலாம். நேற்றுடன் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் குவிந்த மக்கள். சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலும் அலைமோதிய மக்கள் கூட்டம். சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ரயிலில் முண்டியடித்து ஏறிய பயணிகள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கும் திருப்பரங்குன்றம் சாலையில் 3 நாட்கள் வாகனங்கள் செல்ல தடை. திருப்பரங்குன்றம் நோக்கி வரும் வாகனங்கள் வெள்ளக்கல் வழியாக முத்துப்பட்டி பாதையில் திருப்பிவிடப்படுகிறது. பொங்கல் விழாவையொட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை பறைசாற்றும் வகையில் சென்னை சங்கமம் திருவிழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். சென்னை பெருநகரில் குடிநீர் விநியோகத்தை தடையின்றி தொடர தமிழக அரசு புதிய திட்டம். சுமார் 3000 கோடி மதிப்பில் 98 கிலோமீட்டர் நீளம் பிரதான சுற்றுக்குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல். வருகிற 20ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தகவல். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வருகிற 19ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம். கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு பயணம் மேற்கொண்டு பரிந்துரைகளை கேட்க உள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 13 பேர். 13 பேருக்கும் 27ஆம் தேதி வரை சிறை காவல் விதித்தது இலங்கை நீதிமன்றம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பியது சிபிஐ. வருகிற 19ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு. கரூர் சம்பவத்தில் நடந்த உடற்கூறாய்வில் பல குளறுபடிகள் நடந்துள்ளதாக சிபிஐ விசாரணையில் கூறியுள்ளோம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காவல்துறையினரால் மிரட்டப்படுவதையும் புகார் கூறியிருப்பதாக சி.டி. நிர்மல்குமார் பேட்டி.
கூடலூரில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்பு. தொடர் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து பாரம்பரிய நடனமாடியும் மகிழ்ந்தார். நாட்டிற்கு சிறந்த கல்வி அமைப்பு வேண்டும். கல்வி தனியார் மயமாக கூடாது. பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய போது ராகுல் காந்தி பேச்சு. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு வருகிற 15ஆம் தேதி விசாரணை எடுத்துக் கொள்கிறது உச்சநீதிமன்றம். ஜனநாயகம் திரைப்படத்தை தொடர்ந்து விஜயின் திரைப்படத்தின் ரீரிலீஸ் தேதி ஒத்திவைப்பு. புதிதாக வெளியாகும் திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களின் கோரிக்கையை ஏற்று தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. பிரதமர் மோடியின் தமிழகம் வருகை அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கூட்டணி விவகாரத்தில் தயக்கமோ அழுத்தமோ குழப்பமோ இல்லை. உரிய நேரத்தில் கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு வரும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை புதன்கிழமை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் 20 இடங்களில் நடைபெறுவதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தகவல். விருத்தாச்சலத்தில் திடீரென சரிந்து விழுந்த 1.5 வயது குழந்தை மூச்சில்லாமல் பரிதவித்த சம்பவம். குழந்தையின் உயிரை காப்பாற்றிய தலைமை காவலர் சரவணனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை மீண்டும் ஏன் தொடங்கக்கூடாது? அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் பேரணாம்பட்டு அருகே யானை தந்தத்தை விற்க முயன்ற 3 பேர் கைது. 2 யானை தந்தங்களை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை. ஆலத்தூர் சேட்கோ வளாகத்தில் உள்ள நிறுவனத்தில் இருந்து கரும்புகை வெளியேறுவது தொடர்பான வழக்கு மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க அரசின் தலைமைச் செயலாளருக்கும் செங்கல்பட்டு ஆட்சியருக்கும் உத்தரவு. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மகர ஜோதி தரிசனம். பொன்னம்பலமேட்டில் மாலை 6:30 மணிக்கு ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சி தருகிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்பு போகி கொண்டாட்டம். விறகுகள் மீது கற்பூரம் ஏற்றி போகி கொண்டாடிய கோவில் அதிகாரிகள். ரயில் ஒன் செயலியில் டிஜிட்டல் முறையில் புக் செய்யப்படும் முன்பதிவில்லா டிக்கெட்டுகளுக்கு
3% தள்ளுபடி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. PSLV-C-62 ராக்கெட் தோல்வியில் திடீர் திருப்பம். ஒரு விண்கலன் செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தகவல். ஹைதராபாத் அருகே சமையல் கேஸ் நிரப்பும் நிலையத்தில் எரிவாயு கசிவு. 40 அடி உயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் பரபரப்பு. பாஜக தேசிய தலைவராக 20ஆம் தேதி நிதின் நபீன் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். 19ஆம் தேதி டெல்லிக்கு வருமாறு பாஜக முதலமைச்சர்கள் தலைவர்களுக்கு கட்சி மேலிடம் அழைப்பு. வங்காளதேசத்தில் இந்துக்களை குறிவைத்து நடக்கும் தாக்குதல் அதிகரிப்பு. மேலும் ஒரு வாலிபர் குத்திக் கொலை. இதுவரை அங்கு கொல்லப்பட்ட இந்துக்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்வு. ஈரான் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானில் போராட்டக்காரர்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படும் வரை பேச்சுவார்த்தை இல்லை எனவும் திட்டவட்டம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றுமா இந்திய அணி? ராஜ்கோட்டில் இன்று பிற்பகலில் நடைபெறும் 2வது போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.